முக்கிய செய்திகள். சிறைப்பட்டாலும் மதுரோதான் அதிபர் என வெனிசுலா இடைக்கால அரசு அறிவிப்பு. கொலம்பியா, மெக்சிகோ, கியூபாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கையால் பதற்றம். அரசு உதவித்தொகை பெறும் மனைவியை வீட்டில் பூட்டி வைக்க வேண்டுகோள். பெண்கள் வாக்களிப்பதை தடுக்கும் பாஜக முயற்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம். கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் முதல் கட்டமாக 10 லட்சம் பேருக்கு இன்று வழங்குகிறார் ஸ்டாலின். அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வலுவான கூட்டணி அமைப்பது உறுதி. தமிழ்நாட்டில் மோடி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமையும் என அமித்ஷா பேச்சு. மத்திய பிரதேசத்தில் பாஜக எம்பி எம்எல்ஏக்கள் வீடு முன் காங்கிரஸ் போராட்டம். குஜராத் தலைநகரிலும் மாசடைந்த குடிநீரால் ஏராளமானோர் பாதிப்பு. வணக்கம். வணக்கம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்படுத்தியதை அடுத்து கியூபா, கொலம்பியா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்த நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கரீபியன் கடல் பகுதியில் போதைப் பொருள் கடத்துவதாக கூறி சில கப்பல்களை அமெரிக்க கடற்படை தாக்கி அழித்தது. இந்நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்க விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களில் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவியுடன் சிறை பிடிக்கப்பட்டு நியூயார்க் கொண்டுவரப்பட்டார். மதுரோ, அவரது மனைவி சிலியா புளோரிஸ் ஆகிய இருவரும் அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் புரூக்ளின் சிறையில் மதுரோ அடைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரோ நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலா உச்ச நீதிமன்ற துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸை 90 நாட்களுக்கு அதிபர் பொறுப்பை கவனிக்க உத்தரவிட்டது. அவருக்கு வெனிசுலா ராணுவம் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. டெல்சிக்கு நேற்று முன்தினம் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்தார். ஆனால் நாட்டின் எண்ணெய் வளத்தை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று அவர் கூறியதை அடுத்து எது சரியோ அதை செய்யாவிட்டால் மதுரோவை விட மிகப்பெரிய விலையை டெல்சி தர வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் பேட்டி ஒன்றில் மிரட்டல் விடுத்துள்ளார். அதே நேரம் இடைக்கால அரசின் அதிகாரிகள் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் அவர்தான் பொறுப்பில் உள்ளதாகவும் எதிரிக்கு வெனிசுலாவில் யாரும் அடிபணிய போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மதுரோவை கடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் தங்க வைக்கப்பட்டுள்ள புரூக்ளின் சிறைக்கு வெளியே ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரம் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரம் மற்றும் மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் மதுரோவுக்கு எதிரான வெனிசுலா நாட்டவர் அவர் கைது செய்யப்பட்டதை வரவேற்று ஊர்வலமாக சென்றனர். போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக இன்று அமெரிக்க நீதிமன்றத்தில் மதுரோ ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மெக்சிகோவில் அரசை விட போதை மருந்து கும்பல் அதிக செல்வாக்குடன் உள்ளதாக கூறியுள்ள ட்ரம்ப் அதிபர் கிளாடியா ஷென்பாம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அமெரிக்கா தலையிட நேரும் என்று எச்சரித்துள்ளார். கொலம்பியா அதிபர் கஸ்டவோ பெட்ரோ அந்நாட்டில் அதிக அளவு கொக்கைன் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் கவனமாக இருக்குமாறு கூறியுள்ளார். ஈரானில் பொருளாதார வீழ்ச்சிக்கு எதிராக போராடும் மக்களுக்கு உதவப் போவதாக கூறியது போல வீழ்ந்து கொண்டிருக்கும் நாடான கியூபாவின் மக்களுக்கும் அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மனைவியை வாக்களிக்க விடாமல் வீட்டுக்குள் வைத்து கணவர் பூட்ட வேண்டும் என பாஜக கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் லட்சுமி பண்டார் திட்டத்தை அமல்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் 25 முதல் 60 வயது வரையான பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு 1200 ரூபாய் மற்றும் பிற சமூக பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மகளிர் பொருளாதார சுதந்திரம் பெறும் நோக்கத்தில் இந்த உதவித்தொகை மாதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதுகுறித்து பக்சிம் மேதினிபூர் மாவட்டம் காட்டல் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில குழு உறுப்பினர் திரு காளிபத சென்குப்தா, அரசின் லட்சுமி பண்டார் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பெண்கள் திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிப்பதை தடுக்க அவர்களை கணவராக இருப்பவர் வீட்டுக்குள் வைத்து பூட்ட வேண்டும் என்று கூறினார். லட்சுமி பண்டார் திட்டத்தின் கீழ் 2,23,00,000 பெண்கள் பயன்பெறும் நிலையில் அவர்கள் வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசின் வாக்கு வங்கிக்கு பலம் சேர்ப்பார்கள் என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் பயனாளியான பெண் வாக்களிப்பதை அவரது கணவரே தடுக்க வேண்டும் என்ற பாஜக நிர்வாகியின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி, மாநிலத்தில் தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்க முயற்சி செய்ததற்கு அடுத்த கட்டமாக மனைவியை வீட்டுக்குள் வைத்து பூட்ட வேண்டும் என்ற யோசனையை பாஜக கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். லட்சுமி பண்டார் பயனாளிகள் வாக்களிப்பதை தடுப்பதற்கு நில பிரபுத்துவ மற்றும் ஆணாதிக்க காட்டுமிராண்டித்தனத்துடன் பாஜக தலைமை செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
பாஜக கூண்டுக்குள் அடைக்க விரும்பும் பெண்கள் வாக்குச்சாவடிகளுக்கு லட்சக்கணக்கில் அணிவகுத்து வந்து மகளிர் விரோத மற்றும் மேற்கு வங்கத்துக்கு விரோதமான அரசியலை குழி தோண்டி நிரந்தரமாக புதைப்பார்கள் என்று திரு அபிஷேக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநில அமைச்சர் திருமதி சசி பாஞ்சா பெண்கள் நினைத்தால் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என்றும் அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் திரு மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பிரச்சார பயணத்தை பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கினார். இப்பயணத்தின் நிறைவு விழா புதுக்கோட்டை பள்ளத்தி வயல் பகுதியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு அமித்ஷா 1998, 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் அதிமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட்டதை சுட்டிக்காட்டினார். வரும் நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026இல் தமிழ்நாட்டில் திரு மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டுமா வேண்டாமா என வினவிய திரு அமித்ஷா உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமாறு கூடியிருந்த தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेशनल अलायंस में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. भाइयों बहनों, मुझे बताइए, आप सभी लोग इसके लिए तैयार है क्या? இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் திரு அமித்ஷா பேச ஆரம்பிக்கும் போதே கூட்டம் கலைந்து சென்றதால் நாற்காலிகள் ஆட்கள் இன்றி வெறிச்சோடின. மேலும் கூட்டம் முடிந்த பிறகு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பாஜகவினர் சிலர் மட்டுமே அங்கு இருந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் பாடல் பாடியும் நடனமாடியும் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். முன்னதாக பாஜக கூட்டத்தில் பெண்கள் கொடுத்த முறை இலவசம் என நினைத்து வாங்கி குடித்த தொண்டர்களை துரத்திச் சென்று பணம் வாங்கிய பெண்களை காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றினர். பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து குஜராத்திலும் மாசடைந்த குடிநீரால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பாகிரத்புரா பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். வாந்தி, வயிற்றுப்போக்கால் 6 மாத குழந்தை உள்பட 16 பேர் பலியானதுடன் 1000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். பாகிரத்புரா பகுதி அடங்கிய இந்தூர் 1 தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான திரு கைலாஷ் விஜய்வர்கியா குடிநீர் பிரச்சினை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இழிவான வார்த்தையை கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கும் உயிரிழப்புகளுக்கும் கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் நேற்று மாநிலம் முழுவதும் பாஜக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீடுகளை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி தேவாஸ் நகரில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த கூடுதல் அலுவலர்களை பணியில் அமர்த்துமாறு தேவாஸ் மாவட்ட சார் ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அவரது உத்தரவில் அமைச்சர் கூறிய இழிவான வார்த்தை சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் செய்தியாளரின் கேள்விக்கு எதிராக அமைச்சர் பயன்படுத்திய வார்த்தை மனிதாபிமானமற்றது என்று குறிப்பிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜித்து பட்வாரியின் அறிக்கையின் வாசகங்களும் உத்தரவில் இடம்பெற்றிருந்தன. இதன் காரணமாக பணியில் அலட்சியத்துடன் இருந்ததாக கூறி சார் ஆட்சியர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே பாஜக ஆளும் குஜராத்தின் தலைநகர் காந்தி நகரிலும் குடிநீர் குழாயில் கசிவு காரணமாக கடந்த 3 நாட்களில் 113 பேர் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காந்தி நகர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின் 19 பேர் வீடு திரும்பினர். மற்றவர்கள் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். 75 ஆய்வுக்குழுக்கள் 20,800 வீடுகளில் சுமார் 90,000 பேருக்கு நோய் அறியும் பரிசோதனை நடத்தியுள்ளன. பாதிக்கப்பட்ட 2 வார்டுகளில் குடிநீர் குழாய் கசிவுகளை சரி செய்வதுடன் மாசடைந்த குடிநீரை குளோரின் மூலம் சுத்திகரிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காந்தி நகர் எம்பியான உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி மற்றும் அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை சீராக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவித்ததை அடுத்து கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என திரு ஸ்டாலின் நேற்று அறிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கும் அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுள்ளது. அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு மு. வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்துள்ள குடும்பங்களுக்கும் பரிசு தொகுப்பும் ரொக்கமும் வழங்குவது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
3000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து காட்டுமன்னார் கோவிலில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மாணவர்கள் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் எனும் கருப்பொருளில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவியலை வலுப்படுத்த டெல், ஏசர், HP போன்ற உலகத்தர நிறுவனங்களின் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இதில் AI மென்பொருளுக்கான 6 மாத சந்தா கட்டணமின்றி வழங்கப்படும். இந்த திட்டம் உலகம் உங்கள் கையில் என்ற தமிழ்நாட்டின் டிஜிட்டல் கனவை நனவாக்கும் மாபெரும் கல்வி புரட்சி திட்டம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டம் மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக நிறைவேற்றப்படுகிறது. முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை மாலை 3 மணிக்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கெஜல் நாயக்கன்பட்டியில் உரையாற்றிய அவர் 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் கூறினார். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்ற அவர் மேட்டூர் உபரி நீரை கொண்டு விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கும் 100 ஏரிகளில் நீர் நிரப்பும் திட்டத்தை முந்தைய அதிமுக ஆட்சி செயல்படுத்தியதாகவும் தெரிவித்தார். அவர்கள் இல்லம் தேடி முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நம்முடைய அதிமுக அரசு உதவித்தொகையாக 1500 ரூபாய் கொடுக்கணும். அதிமுக ஆட்சி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1500 ரூபாய் வழங்கும் என்று அன்றைய தினமே அறிவித்தோம். சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை பலமுறை நிரூபித்துள்ளதாக திரு பழனிசாமி கூறினார். கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போதே ஏராளமானோர் கலைந்து சென்றதுடன் அப்பகுதியில் அலங்கரித்து கட்டப்பட்டிருந்த வாழை மரங்களிலிருந்து வாழைத்தார்களை சிலர் எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. SIR பணிகள் முறையாக நடைபெறாததால் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டதாக வாக்காளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றன. கடந்த மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97,38,000 வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாமின் இறுதி நாளில் புதிய வாக்காளர்கள் தங்களது படிவங்களை ஆர்வமுடன் வழங்கினர். தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சென்னையில் மட்டும் சுமார் 4,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் படிவங்களை வழங்கிய பொதுமக்கள் SIR பணியில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். என்னோட ஓட்டர் லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆஃப் வாட்டர்ஸ்ன்றதால டக்குன்னு ஃபாதரோட டீட்டெயில்ஸு மதர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கொடுக்க முடியாது நம்மளால். ஏன்னா அவங்கள்தான் அட்ரஸ் மாற்றிட்டாங்க, தனித்தனியாக இருக்கும். சரி, இப்போதைக்கு நாங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு. அது திருப்பி SIRல பதிவாயிடுச்சா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை, அடிக்கடிக்கு இது போக வேண்டியதாக இருக்குது. ஒரு வாட்டி வந்தோமா அது முடிச்சுட்டு போகிறோன்ற மாதிரி இல்லை. திருப்பி ஏற்கனவே கொடுத்துட்டு போனோம். திருப்பி வெரிஃபிகேஷன் சொல்லி திருப்பி சொன்னாங்க. சரி, அது திருப்பி கொடுத்துட்டு இப்போ பாகம் பழைய பாகம் என்ன இது, அது ஏற்கனவே இருந்தது எங்கே, அந்த இதெல்லாம் கேட்குறாங்கன்னா இதுக்கு நம்ம தேடி அலைஞ்சி கொஞ்சம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் இந்த திருத்தப் பணி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அடுத்த மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மாவட்டத்தில் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கரும்பு அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பொங்கல் தொகுப்புடன் முழுநீள கரும்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் சிலர் கரும்புக்கு 18 முதல் 22 ரூபாய் மட்டுமே தருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தளி தொகுதி மாரப்பள்ளி பஞ்சாயத்து நாங்கள் ஒரு 5 ஏக்கர் கரும்பு போட்டு பொங்கல் கரும்பு அது வெட்டுறதுக்கு எல்லாம் இது வந்திருக்கு. இப்போ சொசைட்டிக்கு 18 22 ரூபாய் கேட்குவார். அது எங்களுக்கு கிட்டுப்படி ஆகாது. அதனால தான் நாங்கள் அரசாங்கம் என்ன கேட்குறாங்கன்னுட்டு எங்களுக்கு சேர்த்து ஒரு 35 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறோம். காட்டு யானைகளிடமிருந்து கரும்புகளை சிரமப்பட்டு பாதுகாத்ததுடன் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் வெட்டுக்கூலி, வாகன செலவு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்படுத்தியதை அடுத்து கியூபா, கொலம்பியா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் அரசு உதவித்தொகை பெறும் மனைவியை வாக்களிக்க விடாமல் வீட்டுக்குள் வைத்து கணவர் பூட்ட வேண்டுமென பாஜக கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.